வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஏப்ரல் 13ஆம் தேதியில் நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 1111ஆம் ஆண்டில் 5ஆம் ஹென்றி புனித ரோம பேரரசரானார். 1204ஆம் ஆண்டில் கான்ஸ்டான்டினோபிள் 4ஆம் சிலுவைப் போர் வீரர்களிடம் வீழ்ந்தது. பைசாந்திய பேரரசு தற்காலிகமாக சரிந்தது. 1605ஆம் ஆண்டில் ரஷ்ய பேரரசர் போரிஸ் கதுனோவ் இறந்து போனார். 2ஆம் பியோத்தர் பேரரசராக முடிசூடினார். 1777ஆம் ஆண்டில் அமெரிக்க புரட்சிப் போரில் அமெரிக்க படைகள் நியூ ஜெர்சி பவுண்ட் புரூக் சமரில் தாக்கப்பட்டு தோற்கடிக்கப்பட்டனர். 1829ஆம் ஆண்டில் பிரித்தானிய நாடாளுமன்றம் ரோமன் கத்தோலிக்கர்களுக்கு ஐக்கிய ராஜ்யத்தில் வாக்களிக்கவும் நாடாளுமன்றத்தில் அமரவும் உரிமை அளித்தது. 1865ஆம் ஆண்டில் அமெரிக்க உள்நாட்டுப் போரில் வட கரோலினா மாநில தலைவர் ரேலே அமெரிக்க படைகளுடன் வீழ்ந்தது. 1873ஆம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்காவில் லூசியானாவில் கோல்ஃபாக்ஸ் என்ற இடத்தில் இடம்பெற்ற தேர்தல் வன்முறையில் 60 ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். 1919ஆம் ஆண்டில் ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் அமிர்தசரஸில் ஜாலியன் வாலாபாக் திடலில் கூடியிருந்த மக்களை நோக்கி பிரித்தானிய படையினர் சுட்டதில் 379 பேர் கொல்லப்பட்டனர். 1200 பேர் காயமடைந்தனர். 1930ஆம் ஆண்டில் மகாத்மா காந்தியின் உப்பு சத்தியாகிரகத்திற்கு ஆதரவாக தென்னிந்தியாவில் ராஜாஜி தலைமையில் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் யாத்திரை தொடங்கப்பட்டது. 1939ஆம் ஆண்டில் இந்தியாவில் பிரித்தானியர்களுக்கு எதிரான இந்துஸ்தானி லால் சேனை இந்திய செம்படை என்ற இராணுவ அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது. 1941ஆம் ஆண்டில் ஜப்பானுக்கும் சோவியத் ஒன்றியத்துக்கும் இடையில் அணிசேரா உடன்பாடு எட்டப்பட்டது. 1943ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் போலந்தில் கட்டின் என்ற இடத்தில் சோவியத் படைகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட போலந்து போர்க்கைதிகளின் புதை குழிகளை தாம் கண்டுபிடித்ததாக ஜெர்மனி அறிவித்தது. 1944ஆம் ஆண்டில் நியூசிலாந்திற்கும் சோவியத் ஒன்றியத்துக்கும் இடையில் பன்னுறவாண்மை ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. 1945ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனியில் கார்டலகான் என்ற இடத்தில் 1000த்திற்கும் அதிகமான போர் அரசியல் கைதிகள் நாஜிகளினால் படுகொலை செய்யப்பட்டனர். 1945ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் சோவியத் பல்கேரிய படையினர் வியன்னா நகரை கைப்பற்றினர். 1948ஆம் ஆண்டில் ஜெருசலேமில் அதாசா மருத்துவமனையில் இடம்பெற்ற படுகொலைகளில் யூத மருத்துவர்கள், தாதிகள், மாணவர்கள் என 78 பேர் கொல்லப்பட்டனர். 1953ஆம் ஆண்டில் இயன் ஃப்ளமிங் தனது முதலாவது ஜேம்ஸ் பாண்ட் புதினத்தை வெளியிட்டார். 1954ஆம் ஆண்டில் பெருந்தலைவர் காமராஜர் சென்னை மாநிலத்தின் முதல்வராக பதவியேற்றார். 1960ஆம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்கா டிரான்சிட் 1B என்ற உலகின் முதலாவது செய்மதி இடஞ்சுட்டல் தொகுதியை விண்ணுக்கு ஏவியது. 1970ஆம் ஆண்டில் நிலா நோக்கி சென்று கொண்டிருந்த அப்போலோ 13 விண்கலத்தில் ஆக்சிஜன் தாங்கி வெடித்து பெரும் சேதம் ஏற்பட்டது. 1974ஆம் ஆண்டில்
ஐக்கிய அமெரிக்காவின் முதலாவது வணிக புவி நிலை துணைக்கோள் வெஸ்டார் 1 ஏவப்பட்டது. 1975ஆம் ஆண்டில் லெபனானில் 27 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதை அடுத்து அங்கு 15 ஆண்டு கால உள்நாட்டுப் போர் ஆரம்பமானது. 1976ஆம் ஆண்டில் பின்லாந்தில் வெடிபொருள் தொழிற்சாலை ஒன்றில் ஏற்பட்ட விபத்தில் 40 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். 1979ஆம் ஆண்டில் இலங்கையில் சுயாதீன தொலைக்காட்சி சேவை தொடங்கப்பட்டது. 1987ஆம் ஆண்டில் மக்காவ் தீவை மக்கள் சீன குடியரசிடம் 1999இல் ஒப்படைக்கும் ஒப்பந்தம் போர்ச்சுக்கல்லுக்கும் சீனாவுக்கும் இடையில் ஏற்பட்டது. 2003ஆம் ஆண்டில் கிரேக்கத்தில் ஏதென்ஸ் நகரில் பேருந்து ஒன்று விபத்துக்கு உள்ளாகியதில் 21 பள்ளி மாணவர்கள் உயிரிழந்தனர். 2012ஆம் ஆண்டில் வடகொரியா ஏவிய ஊனா 3 என்ற ஏவூர்தி வானில் வெடித்து சிதறியது. 2017ஆம் ஆண்டில் ஆப்கானிஸ்தான் நங்கர்காரில் அமெரிக்கா மிக பெரும் வெடிகுண்டை வீசியது. மேலும் ஏப்ரல் 13ஆம் நாளானது ஈக்குவடார் நாட்டில் ஆசிரியர் நாளாகவும் கொண்டாடப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிறிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.